வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் விஜய் கல்யாணி. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்துலேருந்து சந்தோஷம் கிடைக்கும். சில பேருக்கு மொபைல் பார்க்கறதுலேருந்து, சில பேருக்கு மூவிஸ் பார்க்கறதுலேருந்து, சில பேருக்கு காமெண்ட்ஸ் அதிகமாக வந்தால், லைக்ஸ் அதிகமாக வந்தால், இல்லை ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா, இல்லைனா சில கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அழகாக அன்றைக்கி இருந்தாலே தனி சந்தோஷம் வரும். இப்படி ஒவ்வொரு சோர்ஸஸ்லேருந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு விஷயம் சொன்னாலே எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வரும். அதுதான் நகைச்சுவை. ஸோ அப்படியே உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கறதுக்காக நம்மளுடைய காமெடி கேங்ஸ்டர்ஸ் வாரம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் இந்த வாரமும் தயாராயிட்டாங்க. அண்ட் இது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். ஸோ எஸ், நம்மளுடைய ஷோவில் காமெடி எவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது நம்மளுடைய ஜட்ஜஸ்க்கு. அண்ட் இப்போ அவங்களை கூப்பிட வேண்டிய நேரம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆர் ஜட்ஜஸ். ஜட்ஜஸ் வந்து பயங்கர ஆட்டத்தோட உள்ள வந்திருக்காங்க. ஸோ வணக்கம். ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம பர்ஃபார்மன்ஸஸ்குள்ளே போயிடலாம். ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம மென்டாஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக நம்ம வந்து கடைசியாக வச்சுருப்போம். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸாக இருக்கட்டும், ஒரே கீ பாயிண்ட்ஸாக கொடுத்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஷோக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட தான் நம்ம ஷோக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆர் மென்டார்ஸ். டான்ஸ் வேணுமா, ஃபைட் வேணுமா, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா, எவ்ரிதிங் இஸ் a fun. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. ராஜா பாய், நான் தான் டைரக்டர் பழனி. நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் திருப்பதி. டேய், உன்னை கேட்டாங்களா? அது என்ன மட்டும் கேட்டாங்களா? சொல்றல, இங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? நம்ம செட்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான பொண்ணா செலக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோனே. டேய், அப்பனா இந்த செட்டுக்கே வந்திருக்க கூடாதுடா. வேற எங்கயாவது போயிருக்கணும். கரெக்டா சொன்னே. இருந்தாலும் இங்க வானே அண்ணே, இது ஓகே வானே. இந்த பொண்ணு இந்த பொண்ணு இது அது ஹீரோ ஹைட்டுக்கு செட் ஆகாதுடா. அண்ணே அளவு புடிச்சுக்கலாம். ஹைட்டா ஹீரோ புடிச்சுக்கலாம்டா. வா வா வா. ஹீரோ ஹைட்டுக்கு செட். அண்ணே அந்த மாதிரி ஹைட்டான ஹீரோ புடிச்சுக்கலானே. புரிஞ்சுக்கடா, ஹீரோ ஹைட். ஓ, எலி குஞ்சுக்கு ஏரோப்ளேன் கேக்குது. வாடாங்க. சரி, அதை விடுனே. அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கே அந்த பொண்ணு ஓகேவா? டேய், அதெல்லாம் ஹீரோயின் பக்கத்துல போட்டாலே பார்க்க மாட்டாங்க. அத வேற ஹீரோயினை போட சொல்றியா? சரி, அப்போதோ இந்த பொண்ணு ஓகேவா? அந்த மாடி வீட்டு பொண்ணு. ஏய், அது சோவை புல் பண்ண சொன்னா நல்லா சோத்தை சாப்பிட்டு வந்துட்டு சோபாவை புல் பண்ணிட்டு போதுரா. அதை வச்சு படம் எடுக்க சொல்ற. சரி, அப்போ வேற யாரு ஏதோ அந்த பொண்ணு ஓகேவானே? அது கொஞ்சம் ஓகே தான், கொஞ்சம் தான் ஓகே. ஆனா நடிக்குமா? அண்ணா என்ன இப்படி கேட்ட? பசங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா தூங்கும். கமெண்ட் கேட்கும் போது வேற லெவல்ல பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க, எக்ஸ்ட்ரானரியா பண்ணீங்கன்னு அப்படி நடிக்கும்ண்ணே. அதெல்லாம் நமக்கு தேவையில்லடா. என் கதைக்கு வந்து ஒரு நல்ல வில்லேஜ் கேர்ல வேணும்டா. ஏன்னா வில்லேஜ் பொண்ணு மாடர்ன் பொண்ணுங்களா வேணாமாண்ணே? மாடர்ன் பொண்ணு தேவைடா. வில்லேஜ் கேர்ள் தான்டா வேணும். ஏன் வில்லேஜ் கேர்ள் வேணும்? வில்லேஜ் கேர்ள்னா டேய் வீட்டுல உட்காந்து ரீல்ஸ் போடுற பொண்ணு வேணாம். வீட்டுல மாப்பிள்ளைய உட்கார வச்சு மீல்ஸ் போடுற பொண்ணு தான் வேணும். புரியுதா? சூப்பர். தெளிவா சொல்லிடுறேன். புரியுதா? எப்படி வேணும்னா இந்த காத்து வாக்குல 2 காதல் படம் பாத்தியா? ஆமா பார்த்தேன் சார். அந்த படத்துல வர அந்த ஹீரோயின் இருப்பாள்ல, கண்மணி கேரக்டர், அந்த மாதிரி வேணும்டா. கத்திரிஜா மாதிரி வேணாம். அது ஏதோ ஒரு ஜாடா. அது பேர் என்ன சொல்லுங்க சார்? கத்திரிஜாவா? கத்திரிஜா இல்ல சார், கத்திஜா ஏதோ ஒரு ஜாடா. இந்த மாதிரி அங்கிளுக்கு தாயா கண்மணி பிடிக்கும், இந்த மாதிரி பசங்களுக்கு கத்திஜா தாயா பிடிக்கும். அப்பனா ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ஃப்ரெண்டு, டோபிக்னு பேரு. கேர்ள்ஸ் கான்டாக்ட் ஃபுல்லா வச்சிருக்காங்க. அவங்கிட்ட மட்டும் எப்பறா அந்த கான்டாக்ட் எல்லாம் போகுது? மச்சான் 1/4 கிலோல இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம சொல்லுங்க. ஹலோ மாமா டோபிக். என்னடா மாமா? மாமான்னு வேற சொல்ற? ஐயோ, அது நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்லிக்கிறோம். மச்சான் டோபிக் சொல்றா மாமா, ஒரு நல்ல வில்லேஜ் கேர்லா வேணும். ஏதாவது வந்து அனுப்பி விட. இருக்கே, நல்லா இருக்கே. என்ன பேமெண்ட் நீ அனுப்பு, நாங்க பார்த்து சொல்றோம். சரி, அப்ப ரெடியா இருக்கு, உடனே அனுப்புறேன். சரி, ஓகே சார். உடனே வருது சார்.
சரியான ஃபிகரா சார். சரியான ஃபிகரா? அதுவும் வில்லேஜ் ஃபிகர் சார். ஐயோ அதுதான் வேணுமா, உடனே வர சொல்றா. யாரா அவ? உங்க பேர் என்ன கேக்குறாரு சார்? பேர் என்னம்மா? என் பேரு விமலா. என்னது விமலா? ஏம்மா கருகி போன கமலா மாதிரி ஒரு மூஞ்ச வச்சு விமலாவா? இப்படி தெரிஞ்சுதானே என் பேரை மாத்திருப்பேன். சார் டோபிக். ஓ டோபிக் அடிக்கிறானா? டோபிக். நம்பர் வச்சுக்கிறாடே, இந்த மாதிரி நம்பரா வச்சுக்கிறா அவ. சார் சாவி எல்லா நம்பரும் வச்சிருப்பான் சார். யாராருக்கு என்னென்ன வேணுமோ அந்த கேட்டகிரில தட்டி விடுவான் சார். ஆமா சார். சார், தாராளமா பண்ணாதீங்க சார். சார். என்ன வந்து பாம்பேல கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? எதுக்கு மேடம்? அதெல்லாம் மேடம் எதுக்குன்னு கேட்டேன் மேடம். இதுல மேடம் தப்பு. ஏய் அதெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் கேட்க கூடாது மேடம். கூப்பிட்டுருக்காங்க அவ்வளவுதான் சார். சரிம்மா, இப்போ உனக்கு வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டேய் ஃபேஸ் எக்ஸ்பிரஸ். ஒருத்தருக்கு பேச்சு வரல, ஒருத்தருக்கு இங்கிலீஷ் வரல. நீதான் கேட்கலாம் சார், அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க சார். பார்க்கலாம் வில்லேஜ். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார்? மேடம் இங்க வாங்க மேடம். சார் இங்க பாருங்க சார். மேடம் மேடம் எதுக்கு மாஸ்க் போட்டீங்க மேடம்? மேடம் மேடம் எதுக்கு? ஏய் யார் இது? வலிக்கலடா, வண்டி இங்க விழுது, வீல் அங்க தேயுது. அல்டிமேட். ஐயா யார் வீல் இன்னுமா தேஞ்சுது? ஏமா கபடுது வா. இதை எடுத்துக்கிறேன் சார். இதான் அந்த சோபாவை தள்ளுறதா? மேடம் எதுக்கு மேடம் மாஸ்க் போட்டுருக்கீங்க? சார் நான் வந்து கவர்மெண்ட் சொன்னதை கடைபிடிப்பேன் சார். கவர்மெண்ட் சொன்னதை கடைப்பிடிச்சிருந்தா உள்ள போயிருக்க தேவையில்ல. அது இல்ல சார். அம்மா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வேணும் எனக்கு. இப்போ வந்து சிரிப்பு எப்படி காட்டுவேன்? சிரிப்பு எப்படி காட்டுவாங்க? சிரிக்க வச்சா சிரிச்சு காட்டுவாங்க. என்னடா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இருக்கா? ஆனா காமெடி கிளிப்பிங் இருக்கு. பார்த்தா உடனே சிரிச்சிடுவாங்க. அப்ப போட்டு காட்டு. சொல்லும் போதே சிரிப்பு வருது. மேடம் பாருங்க, சிரிப்பே வரல. உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். சோ ஃபன்னி. ஏய் 18 சேனல்ல பண்ணிருக்க, ஒண்ணுத்துல சிரிப்பு வராது. வழக்கமா அவனை வச்சு தான் எல்லாரும் கலாய்ப்பாங்க. இன்னைக்கு அவனே அவன் கலாய்ச்சிக்கிறான். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஷாக். ஷாக் என்ன பண்ற? ஷாக் அடிக்குது. அந்த ஷாக்க சொன்ன. சரி அடுத்தது அடுத்து என்னடா? வெறுப்பு. வெறுப்பு. சார் எனக்கு யாரையும் வெறுப்பேத்தி பழக்கம் இல்லை சார். சத்தியமா சொல்லு. ஏய் இவ்வளவு நேரம் வெறுப்பேத்திரல எல்லாரையா? வெறுப்பேத்தி பழக்கம் இல்ல சார். இப்ப பாருங்க, நான் ஒரே பேர் சொல்றேன், மொத்த செட்டுமே வெறுப்பேன். பாக்குறீங்களா? நாஞ்சில் விஜயன். மொத்தமா கிளம்புடா, வீட்டுக்கு கிளம்புறோம். ஏய் இல்லங்கடா, எங்க போறீங்க? ஏய் ஏமா ஏமா ஏய் ரித்து இதான் சாக்கு, இதான் சாக்குன்னு போகாதீங்க. உள்ள போ. சார் இப்ப என்ன பேர் சொன்னீங்க? நாஞ்சில் விஜயன். சீ, எனக்கே வெறுப்பா இருக்கு சார். டேய் வாடா வாடா. அப்படி வாவிங்களா? இவ்வளவு நாள் நீங்க தான் கலாய்ச்சீங்க, கடைசி என் பேரை சொல்லி என்னையே கலாய்க்கிறீங்க. சார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டக்கு டக்குன்னு படத்தை முடிக்க சொல்றாங்க ப்ரொடியூசர். ஆமாண்டா. நீங்க என்ன பண்றீங்க? அந்த சீனுக்கு போயிடுங்க. டேய் சரி ஓகே. இப்போ நான் ஒரு சீன் சொல்றேன், அந்த சீன் நடிச்சு காட்டுறேன். ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே. உனக்கு உன் லவ்வருக்கு தெரியாம நீ இன்னொருத்தனை லவ் பண்ற, அது உன் லவ்வருக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரியாம இன்னொருத்தன லவ் பண்ண. ஆமா அது இன்னொரு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி அது love கேட்கிறதுக்காக வரேன். ஒரு லவ் சீக்வென்ஸ் நம்ம லவ் சீக்வென்ஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். லவ் சீக்வென்ஸ் ஓகேவா? லவ் சீக்வென்ஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வரலனா விடுங்க சார். சரி ஓகே. லவ் சீன். காதல் 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 ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யார் ஹீரோ சார்? யார் நான் தான். ஓகே ஓகே. எப்படி இல்ல ரெண்டு பேருக்கு கரெக்ட்டா இருக்கும். ஹைட் கரெக்டா இருக்கு. இத பாருங்க, எல்கேஜி குழந்தை யூகேஜி குழந்தை. தெரியல. பண்ணல சார். நீயே தள்ளி தள்ளி போற. இங்க வா பக்கத்துல வா. அடிப்பீங்கன்னு பயமா இருக்கு. பக்கத்துல வா. சரி இப்போ லவ். கண்ணே ஒட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா தொட்டுக்கிட்டா ஐயோ நீ எதுக்கு அடிக்குற? போடு. என்னையா பண்ணின்னு இருக்க? நான் யார் தெரியுமா? யாரா? ஏண்டி என்ன ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இங்க வந்து இவங்க கூட டுவேட் ஆடிட்டு இருக்கற? சாரி. ஏமாத்துறியா? இல்லங்க இல்லங்க ஏமாத்துறியா? இல்லங்க தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். என்னடி சொல்றா அவ? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லடா. என்ன சொல்றா? இது யாரு? பத்தல சார். இது யாரு? இவன் யாரா அவன்? என்ன சார் கதைக்கு சம்பந்தமே இல்லாம போறாங்க. என்னடா எதுவுமே எடுத்துட்டு வரலையா? அதான் புடுறா.
நான் தான் இவரோட சித்தப்பா. இவன் யாருயா? யார்ரா அவ? ஐயா வாகை சந்திரசேகர் வந்திருக்காரு. நான் ஊட்டில இருக்கிற மொரமாமாளா. நிறுத்துங்கடா. ஐயா யார் தெரியுமா ஐயா? தெரியும், கான்டாக்ட் கொடுத்தவரு. ஒரு நிமிஷம் சார், இங்க வாங்கல சார், ப்ளீஸ் இங்க வாங்க, இங்க வாங்க சார். இவங்க எல்லாம் அடிச்சாங்க, ஓகே. நீங்க எதுக்கு சார் அடிச்சீங்க? அடி பாதகத்திய, நான் தான் பாதகத்தியா? பெத்த அப்பன். காதல் கண்ணை மறைக்குதோ, மறைக்குதோ. ஐயா 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 காதல் அம்மாவை மறைச்சு கூட்டு போங்க. ஏய் ஏண்டா, என் கண்ணு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் சும்மா வருவீங்களே. படம் எடுக்கிறேன்னு பொம்பளை புள்ளைய வச்சு என்னடா பண்றீங்க? நீ தான்டா அனுப்புன அந்த பொம்பளைய. அதாவது யூஸ்வலா வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஜட்ஜஸ் வந்து ஏஞ்சி நின்று கை தட்டுறதை நாங்க பார்த்துருக்கோம். ஆனா மென்டாஸோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படியே ஜட்ஜஸ்ல அரண்டு போய் ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா ஷோக்கு? அப்படியே நல்லா அரண்டு போய் நானே விழுந்து சிரிச்சிருக்கேன் நான். 18 நூற்றாண்டுக்கு அப்புறம் நடந்த விஷயம். அதனால தான் ஹைலைட் பண்ணி சொல்றேன் நான். இது வரைக்கும் அவங்க வரும்போதெல்லாம் நான் எந்திரிச்சு நின்று இருக்கேன்ல, ஆ. அதுக்காக அவங்க வந்து ஒரு மறு என்ன சொல்லுவாங்க, தெரியலன்னா விட்டுருன்னு சொல்லுவாங்க. மறு பரிசீலனை. ஓகே, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நானே வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. என்ன நம்ம டீம் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க, என்ன பண்றாங்க? அவ்வளவு கன் மாதிரி பண்ணுவானுங்க. அதுவும் எங்க அராத்து பரம்பரை எங்கடா டாபிக், என் தலைவர் டாபிக் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? அவர் தூக்கி நிறுத்துவார் டீமே. அப்படியா? ஆமா. ஆஹா, பொறுத்திருந்து பாப்போம் நாங்க. உங்களுடைய டீம் ஐயா? அதாவது இப்ப தை மாசம் பிறந்திருக்கு இல்லையா, ஆ. தை மாசத்துல வந்து வெறும் பொங்கல் மட்டும் பொங்கல, எங்க டீம் கிட்ட காமெடி கூட அப்படி பொங்குன்னு பொங்குது. பொங்கி வழியும் ஆமா, இல்லையா? எல்லாரும் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இந்த பொங்கல் தான் விட்டாங்க. ஆனா எங்க டீம் மட்டும் தான் காமெடி பொங்கல் விட்டுருக்காங்க. சூப்பர். பழனி அண்ணா? எங்க டீம் வந்து ஆ. நம்ம தலையோட படத்தை வச்சிருக்கிறோம். அமர்கலம் டீம், அதனால எப்பவுமே அமர்கலம் தான். சோ முக்கியமா பழனி அண்ணா நம்ம கூட ஜாயின் பண்ண இந்த தருணத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் பெருமை. வெல்கம் டு आवर ஷோ. அண்ட் 3 பேரும் அப்படியே சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்தலாம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ so சூப்பர் much. டீம், ஆல் தி All the பெஸ்ட். best. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மென்டரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். பயங்கரமான மோட்டிவேஷனாக இருந்தது இந்த ஷோக்கு. அதே வரிசையில் அடுத்து நமக்காக எந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை. இன்னும் மாப்பிள்ளை ஒரு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மச நின்றுட்டு இருக்க. போறேன் போ, ஆர்த்திட்டு போ. அம்மாடி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுவா. சரிங்க. அப்பா சமகால பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் போல. என்ன ஆளைய காணோம், வீடு காலியா இருக்கு. மாப்பிள, நான் இங்க நிக்கிறேன். யார் இது? சீரியல் வேலைக்காரி திடீர்னு பணக்காரி ஆன மாதிரி இருக்கு. மாப்பிள, நான் தான் உங்க மாமியார். ஐயோ அத்தை அத்தை, தெரியாம கலாச்சிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க போடுவீங்க, நான் கவுண்டர் போடுவேன். அடேங்க அப்பா. ஆமா, மாமா எங்க? இப்பதான் வெளியே போனாரே பூசணிக்காய் உடைக்க. பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி அங்க யாரையும் பாக்கல. பக்கத்து வீட்டு பூசணிக்கால இருந்து ஒருத்தன் காயின் எடுத்துனான். ஒருவேளை அவனா இருப்பானோ? ஏன் புடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ற ஆளே இல்ல. பொறுக்கிட்டேன்ல, சும்மா எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன்டா. அடியே, 1 ரூபா ரோட்ல 1 ரூபா விடாம எல்லா சில்லறையும் பொறுக்கிட்டேம்மா. மாப்பிள கேட்க போறாருங்க. கேட்டாருன்னா கொடுத்துருவோம். மாப்பிள 2 ரூபா வச்சுக்கோங்க. இருக்கட்டும். மாப்பிள வாங்க, மாப்பிள. ஐயோ, அழகா சிரிக்கிறீங்களே. சிரிப்பு நல்லா இருக்கு மாப்பிள. மாப்பிள, வீட்டோட மாப்பிளையா வந்துட்டேன்னு கவலையே பட வேண்டாம்.
ஏன்னா என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் கேளுங்க, அத்தை நான் செஞ்சு தரேன். என்னங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கலாம், அசிங்கப்படாதீங்க. எத்தனையோ பேர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா சாதிச்சிருக்காங்க. நாமளும் கௌரவமா இருக்கலாம். உள்ள வர வரைக்கும் கொஞ்சம் கௌரவமா தான் இருந்தேன். நீங்க மாறி மாறி வீட்டோட மாப்பிள்ளை சொல்லும் போது தான் கொஞ்சம் எனக்கு அசிங்கமா இருக்குது. தம்பி கவலைப்படாதீங்க, அம்மாவும் வீட்டோட மாப்பிள்ளை தான். என்ன பக்கத்து வீட்டுல பேசுற அளவுக்கு வச்சுன்னு இருக்கீங்க? ஏங்க? சீக்கிரம் வாங்க. மாப்பிள, நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. பொண்ணு எல்லாமே சொல்லிருப்பாளே. ஐயோ குடும்ப சொன்னா கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் சொல்லிருப்பாளே. சொன்னா மாமா, எல்லாத்தையும் சொன்னா. இருந்தாலும் நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கிற மாமா. எதுக்குப்பா வந்தது வராததுமா அதெல்லாம். அம்மாடி ஜோசியக்காரர் எங்க? நம்ம வீட்ல அவர் இல்லாம நல்லது கெட்டது எதுவுமே நடக்காதே. தோசியரே, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தம்பிதான் மாப்பிள்ளையோ? ஆமா. தெரியுது. பார்த்தா விளையாட்டுக்கார பையன் பிள்ளை மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு பாரம்பரியத்துக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போவாரு சாமி. வருவாரா? வருவாரு. சாமி சாங்கியத்துக்குள்ள போயிரும் சாமி. போயிருவோமா? அம்மாடி நம்ம ஃபர்ஸ்ட் சாங்கியம் வீரத்திரத்தை எடுத்து பூசுமா. என்னையா சாங்கியன்றீங்க, ஏதோ சம்பிரதாயன்றீங்க, என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? அவசரப்படாதீங்க மாப்பிள்ள, ஒரு சாங்கியமா பொறுமையா செய்வோம். செய்வீங்களா? செய்யறோம். ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி. செய்யுங்கம்மா. டேய், என்னடி இது? இருங்க. ஆஹா வச்சிட்டேப்பா. சூப்பர்மா. யோ, என்னையா பண்றீங்க? கையெடுத்து விடுறீங்க. மாப்பிள்ள வெற்றி திலகம். ஏங்கப்பா, சரி, நடிப்பு சரி. திலகமா இருக்கீங்க. அவசரப்படாதீங்க மாப்பிள்ள, நம்ம அடுத்த சாங்கியத்துக்கு போயிடலாமா? அடுத்து சாங்கியத்துக்கு போலாமா? யோ, நான் வேற ஒரு இடத்துக்கு போனேன்யா இந்த நேரத்துல. சாங்கியம் முடிச்சுட்டு போவோமே. சரி சீக்கிரம் நடத்தி விடுங்கயா, நேரம் ஆகுதுயா. அடுத்த சாங்கியம் போயிடுவோமா? போயிடுவோமே. அதாவது அவங்கள தூக்கிட்டு அப்படியே சுத்தி வந்து பூ மிதிச்சுட்டு வரோம். எது? அப்படியே சுத்திட்டு வந்து பூ மிதிக்கிறோம். ஆமா ஆமா. ஐயோ, நான் இந்நேரம் எந்த இடத்துல உருள வேண்டியவன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இதுல உரணு மாப்பிள சாங்கியம். சரி பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். ரெடியா? 2 ஸ்டெப் பேக். கம் ஆன், ஜம்ப். மாப்பிள்ள எங்க போறீங்க? தூக்க போறேன். நான் சொன்னது அவங்கள இல்ல, அவங்க அம்மாவை. ஏய், என்னையா பேசுற? பெரிய மனுஷன் தானே, வாய்க்கு வந்து நான் திட்டுறோம். போயா. டேய், என்னையா பேசுற? கேளுங்க. பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. நல்லா கேளு மாமா. மாப்பிள அவங்க அம்மாவும் இல்ல, என் பொண்டாட்டி. டேய், இதுதான் அசிங்கமா இருக்கு. என்ன நினைச்சு நிக்கிறீங்க? இதெல்லாம் என்னால பண்ண முடியாதியா? என்னம்மா? இந்த மாதிரி மாமியார தூக்காத ஏன்? மாப்பிள்ள உனக்கு ஐயோ தேவையாடி? அப்பா, எல்லாம் போதும். நல்ல குடும்பம் இது. என்ன சொல்றாரு சொல்லி சொல்லு. மாப்பிள நீ ஒண்ணு பதறாதீங்க. அம்மாடி நீ ரெடியா? ரெடி தான். ஆ. இதுவும் நம்ம சாங்கியத்துல ஒண்ணு மாப்பிள்ள. ஆ. தூக்குங்க மாப்பிள்ள. பாத்தியா? என் பொண்டாட்டியே ரெடியா இருக்காளா? ஐயா ஐயா, இந்த மாப்பிள்ளை கதைக்கு வேணும், நான் பண்ணுவாயா? ஏங்க பாருங்க. குழந்தைய தொட்டில போட்டு வர சொன்னா என்ன மாப்பிள என் பொண்டாட்டியே ரெடியா இருக்கா? நீங்க வெட்ட போறீங்களே. யோ, முறைப்படி நீதாயா இதுக்கு வெக்க பண்ணணும். நான் ஏன் வெக்க பண்ணணும்? இதெல்லாம் என்னால முடியாதியா? மாப்பிள பண்ண முடியாதா? ஆமா. நான் அப்பவே சொன்னேன்லடி, நம்ம குடும்பத்துக்கு வேணா செட் ஆக மாட்டான்னு. உன்னை தூக்க மாட்டானா? இவனை வெளியே போக சொல்லு. அம்மாடி தாலியை ரெண்டு தூக்கி போடுமா. எங்க அப்பாவுக்கு பிடிக்காத மாப்பிள்ள, எங்க அம்மாவை தூக்காத மாப்பிள்ள எனக்கு தேவையில்ல. நான் இப்ப தூக்குறேன். டேய், இறக்குடி, இறக்கு. இப்ப என்ன தூக்கணும் தானே? சைடு ஆங்கிள் பார்த்தா இவனே உங்க அம்மா மாதிரி தான் இருக்கிறான். இவனை தூக்குறேன். மாப்பிள நல்ல செலக்ஷன் மாப்பிள. என்ன மாப்பிள்ள எப்படி பண்ணிட்டீங்க? எரியுதா? என்ன பூளை போனா இப்ப எரியுதுன்ற? அதுலயும் சாங்கியத்துல இருக்கு மாப்பிள்ள. இருக்குதா? ஒழுங்கு மரியாதை இந்த சாங்கியத்தை இப்பயே முடிச்சிரு. அவனை இல்லன்னு வச்சுக்க, மூஞ்ச வச்சு தேய்ச்சிடுவான். மாப்பிள சாங்கியம் எல்லாம் நல்லபடியா பண்ணாரா? மாப்பிள்ள எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. சாதிச்சாரா? இல்ல, வீரன் சாதிச்சிட்டாரு. அப்போ ஆக வேண்டிய வேலையை பாப்போமா? யோ, அதத்தாயா வந்ததுலன்னு சொல்லுங்கிறேன். எவையா கேக்குறீங்க? சரி, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நாங்க போறோம். அவசரப்படாதீங்க மாப்பிள. அம்மாடி போயிட்டு சொம்புல பால் எடுத்து போ. தோ வரேங்க. போமா. பால் குடுக்கணும்னு சாங்கியத்துல இருக்க, பரவாயில்லையே. அடிக்கிறாயா? குடுமா. இந்தாங்க மாப்பிள்ள. டே வாங்கடி. மாப்பிள்ள நீங்க வாங்குங்க மாப்பிள்ள. இதுவும் சாங்கியத்துல இருக்கு. இருக்கு. ஆஹா மாப்பிள, இப்போ நீங்க உள்ள போங்க மாப்பிள. தேங்க்ஸ் மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வா போலாம்.
அப்புறம் first நான் ஆரம்பிக்கலாமா அப்புறம் நீ ஆரம்பிக்கிறியா? பால் ஆமா பாலுதான். மாப்பிள்ள நீங்க என்ன பண்றீங்க? கதவை தாப்பால் போட வந்தோம். உள்ள வந்து எனக்கு தாப்பால் போட தெரியாதா? என்னடா இப்படி பண்றீங்க? இதுவும் சாங்கியத்துல இருக்கு மாப்பிள. ஐயோ இதுவும் சாங்கியத்துல இருக்காமே. என்னால இங்க இருக்க முடியாது, நான் போறேன். போங்கயா மாப்பிள முத பாலை குடிங்க மாப்பிள. பாலை குடிங்க. குடிச்சோன்னு போயிடுவீங்களா? குடிச்சோன்னு போயிடும் மாப்பிள. அப்பா குடிச்சோன்னு போயிடுவானுங்களா? மாப்பிள்ள எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க, சத்த அவளுக்கும் வைங்க. ஓ பாதி குஷ்டு பாதி தரணும். பரவாயில்ல, இதுவும் சாங்கியத்துல இருக்கு. அப்படியே மாப்பிள்ள எங்க போறீங்க? பால் குடுக்க போறேன். நான் சொன்ன அவருக்கு இல்ல, இவங்களுக்கு. டேய், இந்த சாங்கியத்தை என் வைஃப் கூட பண்ற மாதிரி எந்த விஷயமா இல்லையாடா? நான் தான் அப்பவே சொன்னேன். பாலப்புறா போடா. மாப்பிள உங்க உதடு பட்ட உடனே பால் தித்திக்குது மாப்பிள. கேட்டியாடி? இதெல்லாம் நீ சொல்லி என் காதுல விழ வேண்டியது. இவன் சொல்லி கேட்கணும்னு இருக்குடி. யோ இதுக்கு மேல ஏதாவது இருக்காயா? எதுவும் இல்ல மாப்பிள. எதுவும் இல்லையா? அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் மாப்பிள. அதுக்கு முன்னாடி பெரியவங்க ஆசீர்வாதம். ஐயோ மாமா, கொஞ்சம் 90s கிட்ஸா இருக்கனால கொஞ்சம் எமோஷனல் பட்டு உங்களை அசிங்கமா திட்டிட்டேன், கேவலமா திட்டிட்டேன், மாடவரியா திட்டிட்டேன். நான் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் அப்படியே. மாப்பிள இதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமா 2 பேர் இருக்கணும். கண்டிப்பா யாரும் உங்க டிஸ்டர்பன்ஸ்க்கு வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? ஹாப்பியா இருங்க மாப்பிள. என்னையா இந்த பூம்பம் மாட்டுக்கு மாட்டுறதை எனக்கு மாட்டி வச்சிருக்கீங்க? மாப்பிள இதுவும் சாங்கியத்துல இருக்கு. இது எதுக்குயா? உள்ள போய் சந்தோஷமா இருங்க மாப்பிள. ஆனா சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. நாங்க எல்லாரும் உள்ள வரோம். எது இத மாட்டிக்கிட்டு உள்ள போய் உங்க சாங்கியத்தை நீங்கெல்லாம் பண்ணிட்டீங்க. எனக்கும் சின்ன சாங்கியம் இருக்கா? ஆமா, அத செய்யுங்க மாப்பிள. செய்யல எதா இருக்கட்டும், மாமியாருக்கு தான் முதல்ல கொடுக்கணும், அதுவும் பெருசா கொடுக்கணும். ஐயோ வேலைக்காரி அத்தைக்கு தராம இருப்படா. உனக்கும் இருக்கு. உன்னால தானே இங்க இவ்வளவு நடந்தது. உனக்கும் இருக்கு. மாப்பிள்ள எங்க போறீங்க? உங்களுக்காக தான் 8 வர போறேன். சீக்கிரம் வாங்க, 4 ஆகுதுல. வரேன். இது பெருசா கொண்டு வராரு போல. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தருவாரு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஒரு பொண்டாட்டி. நான் தான் அவரோட மாமியார். வீடியோ இருந்து ஆளுக்கு பொறுமையா குடுக்கறத வாங்கிடுவோம். சரிங்க. எல்லாத்தையும் கணக்கு சொல்றேன், எனக்கு தான் பெருசா தருவார். ஏங்கப்பா அது வெளிய வரைக்கும் கேக்குது. அப்படியே ஆடுறா நில்லுங்க. அப்படியே இந்த சாங்க கொஞ்சம் போடுங்க. எனக்கு குட் வச்சது அவ்வளவுதான். அப்போ எதுவுமே இல்லையா இன்னைக்கு? இந்த மணி என்கிட்ட இருக்கிறதோட உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா யூஸ் இல்லையே. அராத்து பரம்பரை பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுட்டே இருந்தோம். ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மென்டாஸ் கேட்டலாமா டிரெக்டா? ஸோ மென்டாஸ் எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பரா இருந்தது. எல்லாருமே அந்த கேரக்டரா இருந்தாங்க. கடைசி ஆக்ட் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டராவே இருந்தாங்க. வால்டம்லாம் உண்மையிலே ஒருத்தன் சாந்தி முகத்துக்கு அந்த கஷ்டத்திலே இருந்தா. அவங்க 2 பேருமே அந்த சாங்கியும் அந்த கேரக்டர் ஐரும் நல்லா பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து டீமா ஒரு நல்ல ஆக்ட். சூப்பரா. ஜட்ஜஸ்ட கேட்கலாம். ஸோ எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? டஃபி டீம் சீரியஸா சொல்றேன், வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஜாஸ்மின் ரொம்ப அழகா பண்ணீங்க. அந்த ஸ்போர்ட்டிவா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இல்ல, உங்க ஃபேன் ஆயிட்டோம் நாங்களாம். அப்படியே வேற மாதிரி இருக்கலாம். சீரியஸ் ரொம்ப அழகா பண்ணீங்க. ஈவன் ஆல்டமா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். தெரிஞ்சு போச்சு விசிலா முரசான்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க வாயாலே கேட்டுருவோம், விசிலா முரசாமா? முரசு. ஓகே, ஸோ டீம் வந்து அவங்க நல்லா பண்றாங்க, இவங்க நல்லா பண்ணாங்கன்னு எல்லாரையுமே சொல்லிட்டீங்க. ஸோ இந்த டீமுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? 5 பேருமே சூப்பரா பண்ணாங்க. ஆனா ஒருத்தங்களை சூஸ் பண்ண கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. ஆனா ஆல்டம் தான் இந்த வாட்டி சூப்பரா. ஸோ தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம்.
ஐயா ஐயா எதுக்கே தேவையில்லாம தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? புரியுதுயா? என்னோட காதலி பேரு கல்யாணி. அவ கூட தான் என்னால முழுசா வாழ முடியல. அதனாலதான் இந்த கல்யாணி கூட முழுசா வாழ்ந்துகிட்டு இருக்கையா, வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சாரி கல்யாணி, சாரி. ஐயா, நான் சயின்டிஸ்ட் ஆகலாம்னு நினைச்சையா, ஆனா சொந்த சரக்குக்கு சைடிஸ் வாங்க கூட முடியாத அளவுக்கு நிக்க வச்சுட்டு போயிட்டாலே நினைக்கிறப்பதான் ஐயா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா, ரொம்ப வருத்தமா. இந்த கல்யாணிக்கும் அந்த கல்யாணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் ஐயா. என்னையா? இந்த கல்யாணியை சாப்பிட்டா வாமிட் வரும், அந்த கல்யாணியை பார்த்தாலே வாமிட் வரும். ஐயா, பர்சனல் சண்டை வெளியே வச்சுக்கங்க. நீயா? அந்த கோபாலகிருஷ்ணா, உதட்ட கிருஷ்ணா, என்னடா இது? சரக்குடா, 2 கட்டி போடுறியா? ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்க? என்னடா பண்றது? படிக்கிறப்ப அவளை நினைச்சு நினைச்சு மனசை கெடுத்துக்கிட்டேன், இப்ப அவளை நினைச்சு நினைச்சு உடம்ப கெடுத்துக்கிறேன். ஐயோ கோபாலகிருஷ்ணா, இங்க பாரு, உன் நண்பன் ஒரு டாக்டர். நீ வா, என் கூட வா, என் வீட்டுக்கு வா, உன்னை பத்திரமா நான் பாத்துக்கிறேன் கோபாலகிருஷ்ணா. நான் எங்கேயும் வரமாட்டேன். இதே மாதிரி சரக்கு அடிக்கிற சுதந்திரம் உன் வீட்டுக்கு போனா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால எனக்கு பிடிச்ச முழு சரக்கையை குடிச்சிட்டு என் உயிரை இங்க விடுவிட தவிர யாரு வீட்டுக்கு வரமாட்டேன். ஐயோ இல்ல கோபாலகிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி என் ஒய்ஃப் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இல்ல. நான் குடிக்கிறக்கே அவ பர்மிஷன் கொடுப்பா, அதே மாதிரி நீ குடிக்கிறக்கும் கண்டிப்பா பர்மிஷன் கொடுப்பா. வா கோபாலகிருஷ்ணா, என் கூட வா, தயவு செஞ்சு வந்துரு, நான் உன்னை குணமாக்குறேன். என் காதலி தான் என் பேச்ச கேட்கல, ஆனா ஒரு நண்பன் சொன்னா எல்லாரும் அந்த நண்பன் பேச்ச கேட்கிறோம். அதுதான்டா நட்பு. நான் வர உன் வீட்டுக்கு வரடா, வா போலாம். காட்சி 2, நண்பன் வீடு. இங்கே உட்காரு, இரு வந்துடுறேன் கோபாலகிருஷ்ணா, இரு வந்துடுறேன். அம்மாடி அம்மாடி, இங்க வா, என் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணா வந்திருக்கான், வா. அதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விளையாடுதான் விளையாடுவேன், உன்மடியில்தான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். கள்ளி, இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். என் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கான், அவனுக்காக போய் சுட சுட ஒரு காஃபி எடுத்துட்டு வா, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே அண்ணா, காஃபி எடுத்துக் கொள்ளுங்கள் அண்ணா. இப்படிதான் என் காதலி என்னை அண்டாடு சொல்லிட்டு இவளும் அண்டாடு அதேதான் சொல்றேன். கல்யாணி, கல்யாணி, நீங்களா? ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பார்ப்பதற்காக என்னை உயிருடன் வைத்துள்ளார். கடவுளே, நான் காதலிச்ச என் காதலியே என் நண்பனோட மனைவியா பாக்குற மாதிரி எனக்கு கூட நிறுத்திட்டியே கல்யாணி. சாரி கல்யாணி. கோபாலகிருஷ்ணா, 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 என் ஒய்ஃப பாத்தியா? ஆமா, நீ ஏன்டா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அவளை பார்த்ததுனாலதான்டா இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். கல்யாணி, கோபால பாத்தியா? உங்களுக்கு முன்னாடியே நான் அவரை பார்த்துட்டேங்க. என்ன கல்யாணி சொல்ற? நீங்க இப்ப வர்றதுக்கு முன்னாடி பார்த்தத சொன்னீங்க. கல்யாணி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம்னா அதுக்கு அவன்தான் காரணம். நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு அவதான் காரணம். யாரு கோபால்? அவதான் காரணம். அவளா? அவளா? சரி ஓகே. கல்யாணி, கோபாலகிருஷ்ணா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இமிடியேட்டா ஒரு சர்ஜரி இருக்கு, அதனால நான் போகணும். கல்யாணி, கோபாலகிருஷ்ணனை பத்திரமா பாத்துக்கோ.
கோபாலகிருஷ்ணா கல்யாணி கிட்ட எது வேணும்னாலும் கேளு, அவன் உனக்கு பண்ணி கொடுப்பான். எனக்கு தெரியும். ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பார்ப்பதற்காகவா என்னை உயிருடன் வைத்துள்ளாய் கோபால்? இப்பொழுதெல்லாம் என்னை நினைத்து நினைத்து அதிகம் குடிக்கிறீங்களா கோபால்? ஆமா கல்யாணி, இப்பெல்லாம் கல்யாணி உன் பேரை வச்சதான் ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொய் சொல்லாதீங்க கோபால். நான் எதுக்கு கல்யாணி உங்ககிட்ட பொய் சொல்லணும்? சாரி, டாக்டர் கல்யாணி கோதண்ட கிருஷ்ணன். சாரி. ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் கேட்பதற்காகவா என்னை உயிருடன் வைத்துள்ளாய் கோபால்? டாக்டர் தான் வீட்டில் இல்லையே, கல்யாணி என்று அழைக்கலாம் கோபால். சாரி மேடம், எனக்கு அப்படி கூப்பிட என் மனசு ஒத்துழைக்கல. நான் உங்களை இப்படியே கூப்பிட்டுக்கிறேன். கோபால், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீர்கள் கோபால். கல்லூரி காலத்துல என்னடி காதலிச்சையே, அது பொய்யா? இல்லை. என்னடி கல்யாணம் பண்ணிக்க வாக்குறுதி கொடுத்தியே, அது பொய்யா? இல்லை. நம்ம 2 பேரும் ரொம்ப நாளா சந்தோஷமா வாழலாம் சொல்லையே, அது பொய்யா? இல்லை 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 கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பார்ப்பதற்காகவா என்னை உயிருடன் வைத்துள்ளாய்? என்னை மன்னித்து விடுங்கள் கோபால், என்னை மன்னித்து விடுங்கள். இது கோபால் இல்லை, கோதண்ட கிருஷ்ணா. என்னை மன்னித்து விடுங்கள் கோபால், என்னை மன்னித்து விடுங்கள். சரி லதா, நீ இது ஃபீல் பண்ணாத. கல்யாணி புதுசா பாக்குறா. கல்யாணி, கல்யாணி இது என்கிட்ட இருந்து மறைச்ச? எந்த விஷயத்தை சொல்றீங்க அத்தா? பொய் சொல்லாத கல்யாணி, பொய் சொல்லாத. அந்த செவத்துக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ட கல்யாணி, எல்லாத்தையும் கேட்டுட்ட. இதுக்கு எல்லா காரணம் நான் தான். இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். கோபாலகிருஷ்ணா, கோதண்ட கிருஷ்ணா, அந்த கைய கொடு. கல்யாணி கொடு. அதே நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவுமே ஒன்னா வாழணும். உங்க கண்ணானந்த கண்ணீரை மட்டும் தான் நான் பார்க்கணும். கோதண்ட கிருஷ்ணா, சொல்லு கோபாலகிருஷ்ணா. இதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்காக நியாயமா இருந்த, இந்த புருஷன் என் பொண்டாட்டிக்காக நியாயமா இருந்த, என் ஃப்ரெண்டு இந்த நட்புக்காக நியாயமா இருந்த. ஆனா எனக்கு இப்படி அநியாயமா இருந்துட்டானே. ஐயோ, இந்த ரொமான்டிக் சீன் என்னால தாங்கிக்கவே முடியலையே. ஐயோ கோதண்ட கிருஷ்ணா, சொல்லு கோபாலகிருஷ்ணா. உன்னால கல்யாணி இல்லாம இருக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும் கோதண்ட கிருஷ்ணா. ஆமா கோபாலகிருஷ்ணா, உனக்கு கல்யாணி தானே வேணும்? ஆமா. இந்த கல்யாணி. கோதண்ட கிருஷ்ணா, சொல்லு கோபாலகிருஷ்ணா. பல பேரை காப்பாத்துற டாக்டர் நீயே இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாமா? கரெக்ட் தான் கோபாலகிருஷ்ணா. எனக்கு புரிஞ்சிருச்சு கோதண்ட கிருஷ்ணா. உன்னால உன் மனைவி கல்யாணி இல்லாம உன்னால இருக்க முடியாது, சரியா? கரெக்ட் தான் கோபாலகிருஷ்ணா. இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். கல்யாணி, சாரி கல்யாணி. கல்யாணி இங்க வா. கோதண்ட கிருஷ்ணா, நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும். உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதே கோதண்ட கிருஷ்ணா, சொல்லு கோபாலகிருஷ்ணா. எதுவும் ஆச்சரியமே இல்லையே. சரி, சந்தோஷமா இரு. உண்மையாலுமே நான் கிளம்புறேன். போ, கிளம்புறேன் 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 நான் உண்மையாலுமே கிளம்புறேன். கோபாலகிருஷ்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. என் மனைவி கல்யாணம் இல்லாம நீ ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கோபாலகிருஷ்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு. கல்யாணி வா வெளியே. வா, உன் கைய கொடு. ரெடியா தான் இருக்கியா?
கடவுளே கடவுளே கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பார்ப்பதற்காகவா என்னை உயிருடன் வைத்துள்ளாய்? கடவுளே 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 கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்காக என்ன உட்கார்ந்துருக்கீங்க? பார்த்தீர்களா அண்ணா உன் தங்கை கண்ணாளின் நிலைமையை? கட்டிய கணவன் ஒரு பக்கம், காதலன் ஒரு பக்கம், இருவருடன் மாட்டிக்கொண்டு நான் படும் வேதனை. ஐயோ, இந்த கொடுமை எந்த பெண்ணிற்கும் வரக்கூடாது கல்யாணி. கல்யாணி, இதற்கு மேல் இவர்கள் தேவையில்லை கல்யாணி. உன்னை அண்ணன் நான் பார்த்துக் கொள்கிறேன். அடித்து துப்தம் பண்ணிவிடு கல்யாணி. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அமருங்கள். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. அடாவடி வம்சம் பெர்ஃபார்மன்ஸ்ல ஓகே. பை த வே, இந்த அழகான பொண்ணுக்கு கல்யாணின்னு பேர் இருக்கணும்னு யார் ஐடியா கொடுத்தா? இல்ல ஆக்சுவலா நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. நாங்க எந்த ஒரு நேம் வைக்கணுமே எல்லாம் சேர்ந்து கலந்து தான் யோசிச்சு எடுப்போம். குழுவா 3 டீமும் சேர்ந்து சூஸ் பண்ண நேம் உங்க நேம் தான் சூஸ் பண்ணாங்க. அவங்க முகச்சாயில பார்த்தாங்க, ஃபேஸ் கட் உனக்கு கரெக்ட்டா செட் இல்ல இல்ல, கல்யாணி பேர் இந்த ஃபேஸ் கட் இந்த ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ எஸ், எப்படி இருந்தது அடாவடி வம்சமுடைய பெர்ஃபார்மன்ஸ்? எப்படி இருந்தது மென்டார்ஸ்? செம்ம சூப்பரான கான்செப்ட், செம்மையா பண்ணீங்க 3 பேருமே. ஆனந்த், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா, பயங்கரமா அப்படியே அந்த அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஐயோ கோபால் கோபால் செம்மையா இருந்தது. சூப்பரா பண்ண அந்த ஆக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். சோ ஜட்ஜஸ் கேட்கலாமா? சோ ஜட்ஜஸ், இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஓகே, சோ பிரீத்தி, இந்த டீமோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? எல்லாருமே நல்லா பண்ணீங்க. அதுல பெஸ்ட்னு பார்த்தா இன்னைக்கு குரு தான். ஓகே, சோ குரு இந்த டீமோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பேர் வாங்கியிருக்கீங்க. சோ அதோட விட்டுற போறது இல்ல. விசிலா முரசா நமக்கே தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் கேட்டலாம். விசிலா முரசா ஜட்ஜஸ்? முரசு. போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் அமர்கனா சங்கம் onto the stage. குமாரி, என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி, என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி, என் வார்த்தை கடல் வெற்றி விட்டதே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட கர்ச்சீஃபை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. இந்தாங்க. நேத்தி கூட தான் 500 ரூபாய் கீழ விட்டேன். அதே ஓ அதுவா? நான் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப தூரமா வந்துட்டேன். திருப்பி போகிறது காசு இல்லை, அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை திருப்பி கொடுத்துட்றேன். நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியுதா? ஓ அப்படியா? அப்போ இன்னைக்கு சொல்லி கொடுங்க, நான் நாளைக்கு வந்து நல்லா பேசுறேன். என்ன கலாய்க்கிறியா? பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு. இப்போ கலாய்க்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். கீழ என்ன தெரியுது? ஒரு பில்லருக்கு கீழே ஒரு பெரிய செருப்பு மாட்டியிருக்க மாதிரி தெரியுது. எடுத்து அடிச்சா எல்லாருக்கும் தெரியும், பாத்துக்கோ. ஏங்க வேணாம் வேணாம் இருங்க. எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? ஓ, நீ ஒரு அது, நீ ஒரு இது, நீ ஒரு மென்டாஸ், நீ ஒரு ஜட்ஜஸ். மென்டாஸ் திட்டு ஜட்ஜஸ் சொல்லாத, அவ்வளவுதான் பாத்துக்க. இங்க பாரு, என் பின்னாடி வரதை இதோட நிறுத்திக்கோ. நீ ஒரு ஜீரோ. ஹீரோ? ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கையில. ஐயோ, இத நோட்டீஸ் பண்ண யாருமே இல்லையா? எனக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது. ஏன் இல்ல, இருக்காரு ஒருத்தர். யாரு? வாயை குறைக்க வேண்டுமா கல்யாணி, அவரு அணுகு. பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தூக்கம் வருதா, இந்தா அவரு அணுகு. காஞ்சினால உனக்கு பிரச்சனையா, இந்தா அவரு அழகு. ஏன் வந்தோனே தெரியாம இருக்கியா, இந்தா அவரு அணுகு. அடுத்த எபிசோட் வருவோமான்னு பயமா, அவரு அணுகு. கொழுப்பை குறைக்க வேண்டுமா, இது என்ன அணுகு? அப்படிப்பட்ட மனுஷன்டா அவரு. இவ்வளவு விஷயம் பண்றாரா? ஆமா, என்கிட்ட சொன்னாரு எல்லாத்தையும். அப்படியா? ஆமா. அப்ப எல்லா பிரச்சனையும் தீர்த்து காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? காதலுக்கு ஹெல்ப் பண்ணாதான்டா அவன் பிறந்திருக்கானே. அப்ப அவர் வருவாரா? ஹேய், எவ்வளவு பெரிய ஆளு, அவரு இங்க வருவாரா? நம்ம தான் அவரை தேடி போனோம். அப்படியா? வாங்க போலாம். அப்போ வா போலாம்.
ஹாய் நான் தான் என்னடா பிரச்சனை உனக்கு? மாஸ்டர் என்ன மூஞ்ச பார்த்து ஒருத்தி ஜீரோன்னு சொல்லிட்டா. உன் மூஞ்ச பார்த்து சொல்லிருக்க மாட்டான், உன் மண்டைய பார்த்து சொல்லிருப்பா. கரெக்டா யோசிச்சு சொல்லு. மாஸ்டர் இப்படி என்ன கலாய்க்காதீங்க பாத்துக்கங்க, எனக்கு ரொம்ப மண்டை சூடாகும். ரொம்பதான் சூடாவும். காட்டு முட்டை வட்டி. வலிக்குது மாஸ்டர். கையெடு. என்னடா ஆம்லெட் வருது மண்டையில? உண்மையில சூடா இருக்கும் போல் இருக்கு. காலைல புரோட்டீன் சாப்பிட்டா நல்லது. சொல்லு. ஹீரோ மாதிரி நான் என்னென்ன கத்துக்கணும்? முதல்ல பல்லு விளக்கு கத்துக்கணும். தள்ளி போ முதல்ல. ரொம்ப வர மாதிரி இருக்கு. யாரா பக்கத்துல வருவா? தெளிவா சொல்லு. மாஸ்டர் எனக்கு ஹீரோ ஆகணும், அதுக்கு நீங்க என்ன எனக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்க அதை கொடுங்க, நான் அதை கத்துக்கணும். எனக்கு சொல்லி கொடுங்க ப்ளீஸ். ஹீரோ ஆகணும்னா முதல்ல நீ பாட்டு கத்துக்கணும், அப்புறம் டான்ஸ் கத்துக்கணும், அப்புறமா ஃபைட் கத்துக்கணும். இது 3 கத்துக்கிட்டீங்கன்னா நீ ஒரு ஹீரோ ஆயிடலாம். சூப்பர் மாஸ்டர், இவ்வளவுதானா ஹீரோ ஆகுது? ஓகே ஓகே ஓகே, அப்ப எனக்கு கத்து கொடுங்களேன் பாட்டு. முதல்ல உனக்கு பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். பாட்டு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் வராது. அப்படியா? உனக்கு சூப்பர் ஸ்டார் பாட்டை எப்படி பாடுறதுன்னு டீச் பண்ண போறேன். சூப்பர் ஸ்டார் பாட்டா? ஆமா. எப்படி இங்க வா. நீ ஆம்பனி பஸ் ஸ்டாண்ட்ல வேலை செய்யற. சரி. கூட்டம் பரபரப்பா அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. ஓகே. நீ எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு எப்படி கேப்ப? நீ எந்த ஊருக்கு போறீங்க? ஏய் இப்படி பேசினா யாரா கேப்பா? பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்கடா. 100 கணக்குல ஓடிட்டு இருப்பாங்க. கரெக்டா கேட்கணும். எப்படி கேப்ப? சொல்லு. ஊரு பேர் சொல்லி கேளு. ஊரு பேர் சொல்லி கேளு. சேலத்துக்கா? டீச்சர் சிஸ்டர் மதுரைக்கா? சார் திருத்தணிக்கா? முன்னாடி ஒரு பல்லேலக்கா போட்டுக்கோ. பல்லேலக்கா திருத்தணிக்கா சென்னைக்கா சேலத்துக்கா மெட்ராஸுக்கா திருத்தணிக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருத்தணிக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மத்தானிக்கா திருத்தணிக்கா. சூப்பர்ரா சார், ரொம்ப நன்றி சார். மொதல் டெஸ்ட்ல நீ பாஸ். அடுத்ததான் நான் உனக்கு டீச் பண்ண போறது எப்படி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. ஐயோ டான்ஸ் சூப்பர் சார். எனக்கு வந்து ராமராஜன் சார் மாதிரி ஆடணும். நான் சொல்லி தரேன். பாரு கூட்டத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஓகே. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு எப்படி கேப்ப? என்ன பிரச்சனை உனக்கு? வாயை திறக்காம ஆக்ஷன்ல காட்டுறா. ஆக்ஷன்ல 4-5 பேர் நிக்கிறாங்க. வேகமா கேளு. கையை அப்படி பின்னாடி கட்டு. அப்படியே நொண்டிக்கிட்டே போ. அவ்வளவுதான்டா ராமராஜ் டான்ஸ். அவ்வளவுதான்டா மாஸ்டர். உண்மைக்குமா? நீ கத்துக்கிட்டடா. கை குடுறா. வேணா பாடுறா அவர் எப்படி ஆடுறாரு. ரெண்டாவது டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. ரொம்ப நன்றி மாஸ்டர். இது போதும் அவளை இம்ப்ரெஸ் பண்றது கண்டிப்பா. ஆனா இது மட்டும் போதாது. நீ லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். கண்டிப்பா. அதுக்கு உனக்கு சண்டை தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி மாஸ்டர் கத்துக்கிறது? உனக்கு விஜயகாந்த் சார் மாதிரி சண்டை சொல்லி தரேன். சூப்பர் சார், சொல்லி கொடுங்க ப்ளீஸ். வீடு ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. ஓகே மாஸ்டர். காலை கீழே வைக்க கூடாது. ஃப்ரிட்ஜ்ல ஒரு கால் வைக்கணும். அதுக்கப்புறம் கால் இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும். அப்படியே வதக்கணும். இதான் சொல்லி தர போறேன். ரெடியா? ஓகே 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 ரெடியா? வீடு ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. எப்படி காலை வைப்ப? மாஸ்டர் இப்படி வைப்ப. தண்ணி படக்கூடாது. அப்படியே இந்த காலை இப்படி எடுத்து வைப்ப. திருப்பி இப்படி வைப்ப. தண்ணி படாம எப்படி வைப்ப? மாஸ்டர். ஐயோ மாஸ்டர், என்ன மாஸ்டர் பண்ணிட்டல? நான் கரெக்ட்டா பண்ணிட்டல. சூப்பர்ல. சொல்லி கொடுத்த குருவே அடிக்கிறியா? சாரி மாஸ்டர். சரி ஓகே. அடிச்சிட்டல. சாரி மாஸ்டர். மாஸ்டர் தேங்க் யூ மாஸ்டர். சாங் கத்துக்கிட்ட, டான்ஸ் கத்துக்கிட்ட, ஃபைட் எல்லாமே கத்துக்கிட்டேன் மாஸ்டர். இதை நான் வந்து என் லவ்வர்ட்ட சொல்லி ஆகணும். சொல்லிடுவா? கூப்பிடு. அந்த பொண்ணை கூப்பிட்டு வர வச்சு கத்து கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணு. நான் பாக்குறேன். ஹலோ கௌரவ தோற்றம், சீக்கிரம் வாமா. வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. லெசன் நம்பர் 1. ஹாய். நான் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த பாரு, இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை எனக்கு என்ன உனக்கு பிடிக்கும் பாரு. இப்போ எல்லாரும் எங்க ஊருக்கு போறாங்க பொங்கல் லீவுக்கு. இப்போ பாரு, மெட்ராஸ் கத்திரிச்சு தனிக்கா திட்டாசு கத்திரிச்சு பின்னாடி பல்லேலக்கா போட்டு பாரு. பல்லேலக்கா வேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸ் கத்திரிச்சு தனிக்கா காவேரி. அது சொல்லி கொடுக்கலாம் தெரியுமே. எப்படி அடுத்து ஏன் இது காண்டாவரா? டான்ஸ் ஆடி பார்ப்போம். இப்போ பிடிக்கும். இப்போ பாரு. அடுத்தா இதுவும் பிடிக்கல, பாட்டும் பிடிக்கல. இப்போ பாரு, அவ ஃபைட்டு போட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பாரு, கால் வச்சுட்டு அந்த இடத்துல அப்படி கால் வைக்கும்போது கால் வைக்கக்கூடாது மாஸ்டர். 2வது ஸ்டெப்பு கால் வைக்கக்கூடாது. அப்படியே திருப்பி
அப்படி பட்டுட்டு அடுத்தது கால் வைக்க இடம் இல்ல அப்படி வைக்கும்போது உருவே அடிச்சில அங்க மாஸ்டர் இல்ல மாஸ்டர் சாரிமா சாரி தெரியாம நடந்துட்டு மாஸ்டர் இந்த மாஸ்டர் போறாவா என்னாச்சு மாஸ்டர்? இம்ப்ரெஸ் பண்ண சொன்னதுக்கு என்னைய அடிச்சிலடா அங்க பாடுறா 2 கட்டை. அமர்கல சங்கம் உண்மையாலுமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் கமெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி டேரக்டாக மென்டஸ்ட்டை கேட்டலாமா சரண்டர்னு? ஓகே, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அபி சூப்பரா பண்ணியிருந்தாப்புல. ஃபுல் லீடு நல்லா சூப்பரா பண்ணா. அதே மாதிரி ஒவ்வொரு டான்ஸும் ஈஸியா எப்படி கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தம்பி சூப்பரா சொல்லி கொடுத்தாப்புல. அதை பார்த்து அப்படியே பண்ணா இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே வீட்டில் அதே மாதிரி அடிச்சுட்டே போறாங்க. மலையாளி சத்தம் இதெல்லாம் போட போறாங்க. சூப்பரா அந்த டோட்டல் ஆக்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு முரசா விசிலா என்ன கதை அதுவும் சொல்லிடுங்க. முரசு. ஓகே, ஆல்ரைட். ஸோ டீமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லணும். ஸோ ரிதி சொல்லுங்க, இந்த டீமுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? 3 பேருமே கியூட்டா பண்ணிருந்தாங்க. ஆனா அபி மண்டையில முட்டை போட்டனால அபியே கொடுத்துடலான்னு. அடி ஆல்ரைட் வந்தனால இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. ஆமா. இப்போ ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் our mentors and judges on the stage now. ஸோ மென்டாஸ் 3 டீம்ஸுக்குமே நீங்க வந்து நல்ல நல்ல காமெண்ட்ஸா வந்து கொடுத்துருந்தீங்க. இப்போ சொல்லுங்க, யார் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம்? இன்னைக்கு வந்து நம்ம முக்கோண காதல் கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த முக்கோண காதல் கதையை நம்ம கண்ணு முன்னாடி காட்டின அடாவடி வம்சா. அடாவடி வம்சத்துக்கு கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கக்கூடிய 10,000 மதிப்பிலான gift voucher. ஸோ வந்து மென்டாஸ் வந்து அவங்க கடமை முடிச்சுட்டாங்க. ஜட்ஜஸ் இப்போ சொல்லுங்க, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மரா யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுக்கிறீங்க? இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் குரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஏகேஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் கிஃப்ட் ஷாப் வழங்கக்கூடிய 5,000 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். இந்த எபிசோட பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி பயங்கரமான காமெடி ஸ்கிரிப்ட்ஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை this is the entire team of KCG signing off and இது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.